ஹலோ ஆல் டியூஸ்டே இந்த vlog ரொம்ப நாள் கழிச்சு ஹஸ்பண்ட் இன்னைக்கு ஆஃபீஸ் கிளம்ப போகிறார். இவ்வளோ நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ இன்னைக்கு 2 பேருக்கும் லஞ்ச் பேக் பண்ணிட்டு கிளம்பணும். ஸோ காலையில் 6:30க்கு எந்திரிச்சேன். நைட் வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணவே இல்லை, டயர்டாக இருந்துச்சு, தூங்கியாச்சு. சரின்னு சொல்லிட்டு மார்னிங் அரிசி போட்டு வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு புளி சாதம் தான் கிளறிக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால 7:30க்குலாம் குக்கிங் முடிச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துட்டு நான் வந்து ஆஃபீஸ்க்கு பண்ணிட்டேன். ஸ்கூலுக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டன் ஈவினிங் வீட்டுக்கு வந்ததும் டீ போட்டு ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டு அண்ட் பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துருந்தேன். ஸோ செஞ்சு முடிச்சுட்டு நான் டின்னர் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது எப்போ பாரு தோசை, இட்லி, சாதம் இதே போயிட்டுருக்கு. சரி டிஃப்ரெண்ட்டாக பாஸ்தா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்தா பண்ணியிருந்தேன். யூடியூப்பாக தான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன். தக்காளிலாம் அரைச்சி ஊற்றி செம்ம சூப்பராக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என் ஹஸ்பண்ட் இந்த பாஸ்தாலாம் பிடிக்காது, எப்படி தோசை கேட்பாருன்னு நினச்சேன். பட் 2 வாட்டி போட்டு சாப்பிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் என்னோட ஹாப்பினஸே பார்த்தீங்கன்னா என் பொண்ணு நக்கி நக்கி சாப்பிட்டது தான். ஸோ அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகாக பிளேட்டை காலி பண்ணி கையில் கொடுத்துட்டா. அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவா. பட் இன்னைக்கு இந்த ஃபுட் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என் குட்டி பொண்ணு கொடுத்த காம்ப்ளிமெண்ட் தான் என்னோட டேவே ரொம்ப ஹாப்பியாக ஆக்கிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. பாய்.